வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாரதியாரின் நினைவு நாளான செப்டம்பர் 11ஆம் தேதி மகாகவி நாளாக கடைபிடிக்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. பள்ளி கல்லூரிகளில் கவிதை போட்டி நடத்தி 1 லட்சம் ரூபாய் ரொக்கத்துடன் விருது அறிமுகம். வீடுகளில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகளை கோவில்களில் வைக்க அனுமதி. எந்தவித புகாருக்கும் இடம் கொடுக்காமல் பெற்றுக்கொள்ள இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவு. தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தியை உற்சாகமாக கொண்டாடும் பொதுமக்கள். வீடுகளில் சிலை வைத்து மோதகம், பழங்கள் உள்ளிட்ட பொருட்களை படையலிட்டு வழிபாடு. ஓம் சௌமியாய நமதாராய நமக. கோவை, நாமக்கல், புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களில் பிள்ளையாருக்கு சிறப்பு வழிபாடு. கோவிலில் வழிபாடு நடத்த தடை விதிக்கப்பட்டதால் வாயிலில் நின்று பக்தர்கள் சாமி தரிசனம். திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாருக்கு 60 கிலோ கொழுக்கட்டை படையல். ராட்சத பிரசாதத்தை தூளி கட்டி தூக்கி சென்ற கோவில் பூசாரிகள். புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டி கோவிலில் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு. பக்தர்கள் இன்றி நடைபெற்ற தீர்த்தவாரி நிகழ்ச்சி. தஞ்சை, திண்டுக்கல், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் தடையை மீறி பொது இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை. தடுத்து நிறுத்தி கோவில்களுக்கு அனுப்பி வைத்ததுடன் இந்து முன்னணி அமைப்பினர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார். காமன்வெல்த்தில் தங்கம் வென்ற சென்னை வீரரிடம் 23 கோடி ரூபாய் அளவுக்கு நில மோசடி செய்த கும்பல். நீதிமன்ற உத்தரவுப்படி 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கிய மத்திய குற்றப்பிரிவு போலீஸ். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வீட்டில் வைத்து சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பு. வெடித்து சிதறியதில் ஒருவர் உயிரிழப்பு, தீக்காயங்களுடன் 4 பேர் மருத்துவமனையில் அனுமதி. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் பெட்ரோல் பங்கில் கொள்ளையடித்த கும்பல். பயங்கர ஆயுதங்களுடன் வந்திறங்கி திருடி சென்ற திகிலூட்டும் சிசிடிவி காட்சி. மேற்கு வங்க மாநிலம் பபானிபூரில் மம்தாவை எதிர்த்து பாஜக வேட்பாளர் அறிவிப்பு. வழக்கறிஞர் பிரியங்கா திப்ருவல் என்பவரை வேட்பாளராக அறிவித்தது பாஜக. இந்தியா, இங்கிலாந்து அணிகள் இடையேயான 5வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி ரத்து. கொரோனா பரவல் காரணமாக வீரர்கள் விளையாடுவதற்கு தயக்கம் காட்டியதால் முடிவு. சென்னையில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி விநாயகர் சிலைகளை வீட்டில் வைத்து மக்கள் வழிபட்டனர். கொரோனா பரவல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சமய விழாக்கள், மதம் சார்ந்த ஊர்வலங்கள், திருவிழாக்கள் நடத்துவதற்கு தடை செய்யப்பட்டு உள்ளது. எனினும் பக்தர்கள் தங்களது இல்லங்களில் விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை நொளம்பூரில் உள்ள ஒரு வீட்டில் 3000த்திற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை வைத்து வழிபாடு நடைபெற்றது. மரம் நடுவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும், மறைந்த நடிகர் விவேக்கிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும், கொரோனா முன்கள பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாகவும் விநாயகர் சிலைகளை வைக்கப்பட்டதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர்.
வருஷமும் நான் மும்பை ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கிற விநாயகர் தெருவாக போய் நான் பார்த்து அங்கே நான் சொல்லிட்டு வந்துடுவேன். ஒரு ட்ரெயினில் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணி அப்படி கொண்டு வருவோம் குட்ஸில். அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். போன வருஷம் கோவிட்னால செய்ய முடியல, அதே மாதிரி இந்த வருஷமும் செய்ய முடியல. ஏற்கனவே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸு கூடுதலாக தீம் பேஸ்டாக நாங்கள் இந்த 2 வருஷமும் வாங்க முடியாத சூழலில் ஏதாவது ஒரு தீம் பேஸ்டாக நம்ம வந்து சமூக அக்கறையோடு ஏதாவது ஒரு மெசேஜ் கன்வே பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மரங்கள் நிறைய வளர்க்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் ஒரு தீம் வச்சுருக்கோம். அதாவது ஒரு மரம் வெட்டி அது வந்து கிளை வந்து சாஞ்சிருக்கும் போது அதை விநாயகர் வந்து தாங்கி பிடிக்கிறதாகவும் இயற்கையை காப்பாற்ற இறைவன் வர்றதா அப்படி ஒரு தீம் வச்சுருக்கோம். அந்த மரம் வெட்டப்பட்ட இடத்துலேருந்து ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் முளைக்குது. அது நமக்கு இந்த கோவிட் டைமில் இந்த 2-3 மாதங்களுக்கு முன்னாடி ஆக்சிஜன் பற்றாக்குறை எவ்வளோ பேர் மக்கள் கஷ்டப்பட்டாங்க. அதை வந்து ஒவ்வொருத்தரையும் நினச்சிக்கணும். ஒரு மரம் வெட்டப்படும் போது நமக்கு இந்த ஆக்சிஜன் என்னைக்கு வேணாலும் இந்த கஷ்டம் வரலாம் அப்படிங்கிறத அறிவுறுத்துகிற விதமாக அதை வச்சுருக்கோம். இப்போ மரங்கள் அப்படின்னு பார்க்கும்போதே எனக்கு வந்து நடிகர் விவேக் அவர்கள் உடனே மனதுக்கு நினைவுக்கு வருவார். அதனால் அவருக்கு ஒரு ட்ரிபியூட் செலுத்துகிற விதமாக, ஏன்னா லட்சக்கணக்கான மரங்களை அவர் நட்டிருக்காரு, அதன் காரணமாக அவருக்கும் ஒரு ட்ரிபியூட் செலுத்துகிற விதமாக அவருடைய உருவ படத்தை வந்து வச்சுருக்கோம். விநாயகர் சதுர்த்தியையொட்டி தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கொரோனா பரவல் காரணமாக தமிழகத்தில் கோவில்களில் பக்தர்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை லஸ்கார்னர் பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விநாயகருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேகங்கள் மற்றும் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. கோவிலுக்குள் செல்ல அனுமதி இல்லாததால் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோவில் வாசலில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். வந்து நவசக்தி விநாயகர் கோயிலில் வந்து சிறப்பாக நடக்கும் விநாயகர் சதுர்த்தி விழா. இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்னால கொரோனானால தமிழ்நாடு அரசு வந்து கவர்மெண்ட் வந்து முழு கட்டுப்பாடு வச்சிருக்கனால அந்த விதியை வந்து செயல்பட்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அனைத்து தமிழக மக்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்க்கர்கள். இந்த கொரோனா வியாதிங்கிறது இந்தியா முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. இது இந்த விநாயகர் சதுர்த்தியோட அழியணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். அண்டு நம்ம தமிழ்நாடோட மகாராஷ்டிரா எல்லா மாநிலத்திலையும் சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த வாட்டி சிறப்பாக கொண்டாட முடியலை. பக்தர்கள் எல்லாரும் முழு ஒத்துழைப்போடு தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவிலில் விநாயகர் பெருமானுக்கு 60 கிலோ கொழுக்கட்டை படைத்து சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. கோவிலுக்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து பக்தர்கள் அனைவரும் மலைவாசலில் நின்றபடி விநாயகரை வணங்கி சென்றனர். இதேபோன்று பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் சதுர்த்தியையொட்டி விநாயகர் பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான தீர்த்தவாரி நிகழ்ச்சி கோவில் வளாகத்தில் உள்ள திருக்குளத்தில் நடைபெற்றது. பின்னர் மூலவர் கோவில் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கோவையில் பிரசித்தி பெற்ற புலியகுளம் முந்தி விநாயகர் கோவிலில் 11 வகையான திரவியங்களை கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. 1.5 டன் மலர்களால் ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்த விநாயகரை பக்தர்கள் கோவிலுக்கு வெளியே நின்று வழிபட்டனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் விநாயகருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது. அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர்.
நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் பஞ்சமுக விநாயகர் கோவிலில் உள்ள 11 அடி உயரம் கொண்ட விநாயகர் பெருமானுக்கு 5 வண்ண கலர் பொடியால் அலங்காரம் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. சாத்தூர் அருகே வீட்டில் பட்டாசு தயாரிப்பின் போது ஏற்பட்ட வெடிவிபத்தில் படுகாயமடைந்த 8 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தாயில்பட்டியில் பாலமுருகன் என்பவர் தனது வீட்டில் பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த நிலையில் திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த சண்முகராஜ், முத்துச்செல்வி உள்ளிட்ட 8 பேர் படுகாயமடைந்தனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதையடுத்து வெடி விபத்து குறித்து வெம்பக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்று தொடர்ந்து சட்டவிரோதமாக வீடுகளில் பட்டாசு தயாரிப்பில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தடையை மீறி வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை போலீசார் பாதுகாப்புடன் அகற்றினர். தமிழகத்தில் பொது இடங்களில் விநாயகர் சிலைகளை வைக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் இந்து முன்னணி சார்பில் 5 அடி உயர விநாயகர் சிலை வைக்கப்பட்டது. தடையை மீறி சிலை வைக்கப்பட்டதால் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் சிலையை அகற்ற உத்தரவிட்டனர். நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இந்து முன்னணியினர் மற்றும் பாஜகவினர் சிலையை கொண்டு சென்று வடமாம்பாக்கம் ஏரியில் கரைத்தனர். இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு சாலையில் உள்ள குடை பாரப்பட்டி பகுதியில் இந்து முன்னணியினர் தடையை மீறி பொது இடத்தில் விநாயகர் சிலையை வைத்து வழிபட்டனர். பின்னர் சிலையை ஊர்வலமாக எடுத்து செல்ல முயன்றனர். அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி சிலையினை பறிமுதல் செய்தனர். பின்னர் பொதுமக்கள் உதவியுடன் கோட்டை குளத்தில் கரைத்தனர். இதேபோன்று தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்து முன்னணியினர் தடையை மீறி விநாயகர் சிலை வைத்து வழிபட்டனர். தென்காசி காசி விஸ்வநாத சுவாமி கோவில் முன்பாகவும், நடுப்பல்லக் சந்தி விநாயகர் கோவில், வாய்க்கால் பாலம், மெயின் ரோடு ஆகிய 4 இடங்களில் விநாயகர் சிலை வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தினர். இதேபோன்று செங்கோட்டையிலும் இந்து முன்னணியினர் சிலை வைத்து வழிபாடு நடத்தினர். இதில் பொதுமக்கள் பலரும் பூஜை செய்து வழிபட்டனர். காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வாங்கி கொடுத்த தடகள வீரரிடம் 23 கோடி ரூபாய் நில மோசடி செய்த விவகாரம் தொடர்பாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த 2002ஆம் ஆண்டு காமன்வெல்த் டென்பின் பவுலிங் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற ஷேக் அப்துல் ஹமீத் அசமத்துல்லா என்பவர் மூலம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்துள்ளார். இந்நிலையில் நிலம் வாங்கி கொடுக்கும் விவகாரத்தில் தம்மை 23 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அசமத்துல்லா மீது பள்ளிக்கரணை போலீசில் ஷேக் அப்துல் ஹமீத் புகார் கொடுத்துள்ளார். அந்த புகாரை வாபஸ் பெறுமாறு மஸ்ஜித் அஜ்முதீன் என்பவர் மிரட்டியதாகவும், சென்னையில் எந்த தொழிலும் செய்யக்கூடாது என கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் அதில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கோவிலம்பாக்கத்தில் உள்ள 4.12 ஏக்கர் நிலத்தில் அத்துமீறி நுழைந்து தமது நிறுவன பலகைகளை உடைத்ததாகவும், அதற்கு காவல் ஆய்வாளர் ஒருவர் உடந்தையாக இருப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக பள்ளிக்கரணை போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி அசமத்துல்லா, மஸ்ஜித் அஜ்முதீன், பாலாஜி, வழக்கறிஞர் நிவாஸ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து மத்திய குற்றப்பிரிவு நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். இன்று விநாயகர் சதுர்த்தி பண்டிகையையொட்டி வீட்டில் வைத்து வழிபடும் சிலைகளை கோவில்களில் ஒப்படைக்கலாம் என இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் குமரகுருபரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பக்தர்கள் வழங்கும் சிலைகளை கோவில்களில் பாதுகாப்பாக வைத்திட உரிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என மண்டல இணை ஆணையர்கள் மற்றும் சரக உதவி ஆணையர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கோவில்களில் பெறப்படும் சிலைகளை நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் நீர்நிலைகளில் கரைப்பதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியரின் வழிகாட்டுதல்களை பெற்று உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், தென்காசி, தென் மாவட்டங்கள் மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாகவும்
அது அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் மது அருந்திவிட்டு ராணுவ வீரரின் வாகனத்தை காலால் எட்டி உதைத்து ரகளையில் ஈடுபட்ட பெண்ணின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் நேற்று இரவு மாடல் அழகி ஒருவர் மதுபோதையில் சாலையில் சென்று கொண்டிருந்த ராணுவ வீரரின் வாகனத்தை மறித்து அதனை காலால் எட்டி உதைத்து ரகளையில் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து அந்த பெண்ணை போலீசார் இழுத்துச் சென்ற வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. कोई इशू नहीं है, वीडियो बन रही है, कोई इशू नहीं है सर, वीडियो बन रही है, कोई इशू नहीं है, ये वीडियो बन रही है। பொதுத்துறை நிறுவனங்களுக்கு மத்திய அரசு மூடு விழா நடத்துவது கண்டிக்கத்தக்கது என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாட்டின் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாரிடம் மொத்த விலைக்கு விற்கும் போக்கு மிகவும் மோசமானது என கவலை தெரிவித்தார். பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவது குறித்து மத்திய அரசு யாரிடமும் ஆலோசிக்கவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார். பாஜக ஆட்சியில் பெட்ரோல், டீசல், கேஸ் உள்ளிட்ட எரிபொருட்களின் விலை கட்டுப்பாட்டுக்குள் வர வாய்ப்பே இல்லை என்றார். அழகப்பா பல்கலைக்கழகத்துக்கு புதிய துணைவேந்தர் நியமிப்பதில் இவ்வளவு தாமதம் ஏற்பட்டிருப்பது எனக்கு வருத்தத்தை தருகிறது. புதிய ஆளுநர் வந்திருக்கிறார், புதிய அரசு அமைந்திருக்கிறது. மழமளவென்று அழகப்பா பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரை நியமிக்க வேண்டும். அதற்கான தேர்வு குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும். நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோமில்ல, நரேந்திர மோடி அரசை டெல்லியில் அமைப்பதற்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காங்க இந்த நாட்டு மக்கள். ஆகவே அது ஏறிட்டு தான் போகும், அது இறங்கவே இறங்காது. வருத்தத்தோடு சொல்கிறேன், இறங்கவே இறங்காது. ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரையில் உருவாக்கப்பட்ட விநாயகர் மணல் சிற்பம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. ஒடிசா மாநிலம் பூரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சுதர்சன் பட்நாயக். இவர் கடற்கரை மணலில் உருவாக்கும் சிற்பங்கள் ஒவ்வொன்றும் பார்ப்போரை வியக்க வைக்கும். அந்த வகையில் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பூரி கடற்கரையில் விநாயகர் வடிவத்தை மணலில் சிற்பமாக வடித்துள்ளார். அதனை சிற்பிகளால் அலங்கரித்ததுடன் உலக அமைதி என்ற வார்த்தையையும் அதன் அருகில் எழுதியுள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் அண்ணாத்த திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகி ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அண்ணாத்த படத்தில் ரஜினிகாந்துடன் மீனா, குஷ்பு, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், சூரி, சதீஷ் உட்பட பலர் நடிக்கின்றனர். நவம்பர் 4ஆம் தேதி தீபாவளி அன்று படம் வெளியாகும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டது. வேஷ்டி சட்டையும் கண்ணாடியும் அணிந்து கொண்டு ரஜினிகாந்த் நிற்கும் அண்ணாத்த படத்தின் போஸ்டர் ரசிகர்களை கவர்ந்து இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் அண்ணாத்த படத்தின் மோஷன் போஸ்டர் இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோசடி மன்னன் சுகேஷ் சந்திரசேகரின் கூட்டாளிகள் 4 பேரை சென்னை அழைத்து வந்து டெல்லி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இரட்டை அலை சின்னத்தை மீட்டுத் தருவதாக கூறி மோசடி, வங்கிக் கடன் மோசடி உட்பட பல வழக்குகள் சுகேஷ் சந்திரசேகர் மீது உள்ளன. சிறைக்குள் இருந்து 200 கோடி ரூபாய் மோசடி செய்த விவகாரம் தொடர்பாக சமீபத்தில் அவரது பெண் தோழி லீனா மரியாபால் மற்றும் கூட்டாளிகள் கமலேஷ் கோத்தாரி, சாமுவேல், அருண்முத்து, மோகன்ராஜ் ஆகியோரை டெல்லி போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் சுகேஷ் சந்திரசேகரின் கூட்டாளிகள் 4 பேரை போலீஸ் காவலில் எடுத்த டெல்லி போலீசார் அவர்கள் 4வரையும் சென்னை மாம்பலம் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மோசடி மூலமாக சம்பாதித்த பணம் மற்றும் கார்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றனர். விநாயகர் சதுர்த்தியையொட்டி பல்வேறு வண்ணங்களில் பல வடிவங்களிலான விநாயகர் சிலைகளை வைத்து வழிபாடு செய்யப்பட்ட நிலையில் பஞ்சாப் மாநிலம் லூதியானாவை சேர்ந்த பேக்கரி கடை உரிமையாளர் ஒருவர் சாக்லேட்டுகளை கொண்டு விநாயகர் சிலையை தத்ரூபமாக தயார் செய்துள்ளார். சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் சுமார் 200 கிலோ பெல்ஜியம் டார்க் சாக்லேட்டுகளில் இருந்து இந்த விநாயகர் சிலை வடிவமைத்துள்ளார். கடந்த 6 ஆண்டுகளாக சாக்லேட் விநாயகரை உருவாக்கி வருவதாக கூறும் ஹர்ஜிந்தர் சிங்
இந்த சிலையை வழக்கம் போல தண்ணீரில் கரைக்காமல் பாலில் கரைத்து அந்த பாலை ஏழை குழந்தைகளுக்கு கொடுக்க போவதாக தெரிவித்துள்ளார். உடல் இழைத்து ஸ்லிம்மாக தோற்றமளிக்கும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் புகைப்படம் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. மர்ம தேசமான வடகொரிய நாட்டின் அதிபராக 37 வயதான கிம் ஜாங் உன் பதவி வகித்து வருகிறார். கடந்த 2014ஆம் ஆண்டு அதிபராக பதவியேற்றது முதல் கிம் ஜாங் இன் உடல் எடை தொடர்ந்து அதிகரித்து வந்தது. இந்நிலையில் சமீபத்தில் நடந்த வடகொரியாவின் ராணுவ அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற கிம் ஜாங்கின் உடல் மெலிந்து காணப்படுகிறது. அது மட்டுமல்லாது தனது தாத்தா கிம் இல்லை நினைவு கூறும் வகையில் அவர் போலவே தனது சிகை அலங்காரத்தையும் மாற்றிக்கொண்டுள்ளார். அமெரிக்க சீன இடையே அதிகரித்து வரும் மோதல்கள் குறித்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக வெள்ளை மாளிகை தகவல் வெளியிட்டுள்ளது. வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் அமெரிக்கா மற்றும் சீனா இடையேயான மோதல் போக்கு சமீப காலமாக அதிகரித்து காணப்படுகிறது. இதுகுறித்து சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய ஜோ பைடன் அமெரிக்க சீன இடையேயான போட்டி மோதலாக மாறக்கூடாது என்றும் அதனை பொறுப்புடன் கையாள வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் அருகே பெட்ரோல் பங்கில் பயங்கர ஆயுதங்களை காட்டி மிரட்டி துணிகர கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் உள்ள பெட்ரோல் பங்கில் ஊழியர்கள் 3 பேர் இரவு நேர பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது முகத்தை மூடிய நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் யாரும் எதிர்பாராத விதமாக திடீரென பயங்கர ஆயுதங்களை கொண்டு மிரட்டி அடாவடியில் ஈடுபட்டனர். இதனால் அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். அதனைத் தொடர்ந்து கல்லாவில் இருந்த 1,70,000 ரூபாயை எடுத்த மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான இந்த காட்சிகளை கொண்டு மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தீப்பெட்டி குச்சிகளை கொண்டு விநாயகர் சிலையை வடிவமைத்து உள்ளார் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த சிற்ப கலைஞர் ஒருவர். ஒடிசா மாநிலம் பூரியைச் சேர்ந்த சிற்ப கலைஞர் சஸ்வத் சாஹூ 23 அங்குல நீளமும் 22 அங்குல அகலமும் கொண்ட விநாயகர் சிலையை தீக்குச்சிகளை கொண்டு உருவாக்கியுள்ளார். இதனை வடிவமைக்க சுமார் 5621 தீக்குச்சிகளை பயன்படுத்தியதாக கூறும் சஸ்வத் சாஹூ இதனை உருவாக்க 8 நாட்கள் ஆனதாகவும் கூறினார். பல்வேறு மாவட்டங்களில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாக பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே தம்பதியினரிடமிருந்து 10.50 லட்சம் ரூபாயை மர்ம நபர் ஒருவர் வழிப்பறி செய்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காங்கேயம் அருகே உள்ள முத்தனம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ராமநாதன், தேன்மொழி தம்பதி. இவர்கள் சேரன் மாநகரில் இடம் கிரயம் செய்வதற்காக 10.50 லட்சம் ரூபாய் பணத்துடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். அப்பொழுது அவர்களை இருசக்கர வாகனத்தில் தொடர்ந்து வந்த மர்ம நபர் தேன்மொழி கையில் இருந்த பணப்பையை புடுங்கி சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபரை தேடி வருகின்றனர். ஆண்டிப்பட்டி பால விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா பக்தர்களின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பால விநாயகர் கோயிலில் மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு 16 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்ததுடன் பின்னர் விநாயகருக்கு சர்வ அலங்காரம் செய்யப்பட்டது. கோயிலில் ஒரு சில பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். பெரிய விஷயம். அந்த ஒரு முயற்சியில